ஒரு ஸ்டாக்கில் திடீர்னு ஒரு பெரிய நல்ல நிகழ்வு நடந்தாக்கா அது ரீரேட் ஆகி கேப்பில் மேலே போயிடும். ஓகே, எக்ஸசிவ் பையிங் நம்ம காலையிலே மேலே போயிடும். அது பேர் கேப் அப் ஸ்டாக்ஸ் என்ன இருக்குதுனாக்கா அந்த மாதிரி இருக்கிற ஸ்டாக்கில் வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு பங்குச்சந்தையில் ஸ்டாக் வந்து ஒரு மொமெண்டமில் வர்றது, ஒரு மேலே போகிறது கண்டினியூஸாக இதுக்கெல்லாம் ஏதாவது நடக்கணுன்னாக்கா அந்த ஸ்டாக் மீது ஒரு சம்பவம் நடக்கணும். போனஸ்ன்ற சம்பவம், ஸ்டாக் ஸ்பிளிட் ஒரு சம்பவம், போர்ட் மீட்டிங் சம்பவம், டிவிடெண்ட் ஒரு சம்பவம், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். டிவிடெண்ட்லாம் வந்து ஸ்டாக்ஸ் போனஸ் பெரிய சம்பவம், அதே மாதிரி கேப் அப் ரொம்ப பெரிய சம்பவம். ஸோ கேப் அப் ஒன்று இப்படியே 100 ரூபாய் இருக்கிற ஸ்டாக்கு அடுத்த நாள் 110 ரூபாயில் மேலே போய் ட்ரேட் ஆகும். மேலே போய் ட்ரேட் ஆகி 107, 108 ரூபாயில் க்ளோஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கேப் அப்பாக இருக்கும்போது நம்ம வந்து அந்த கம்பெனி பற்றி என்ன நியூஸ் வந்துருக்குன்னு பார்க்கணும். சம்டைம்ஸ் பேட் நியூஸில் கூட கேப் அப் போட்டு நம்ம விற்றுருவாங்க. அது நியூஸ் நம்ம பார்த்துக்கணும். ப்ளஸ் அந்த மாதிரி கம்பெனி வரும்போது அவங்க என்ன பண்ணுறான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்.